மே மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம். கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் கதை சொன்னால் கட்டுரு முதற்கொண்டு தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. நீங்கள் போதுமான அளவு காயப்படுத்திட்டீங்க குருஜி. கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளோதான் நீங்கள் சொல்லலை. உண்மையிலே நான் வருந்துறேன். காரணம் என்னவென்றால் அஷ்டம சனி வரும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லி சொல்லி அவர்கள் 10ஆம் இடத்து குரு வேற. அப்போது நிறைய பர்சனலாக ஹர்ட் ஆகி நிறைய பேர் சொன்னாங்க, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும், அதே மாதிரி ஆயிடுச்சு குருஜி அப்படிலாம் சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சட்டம் தன் கடமையை செய்யும். எப்பயுமே 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது, குரு பகவான் வரும்பொழுது பதவி பறிபோகும் என்பது அடிப்படை உண்மை. இப்போது என்ன பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு 3 விதமான பயிற்சிகளும் சேர்ந்து என்ன பலன்களை தரப்போகிறது. முதல் பயிற்சி என்ன? சனிப்பெயர்ச்சி. சனி எங்கே வருகிறார்? சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் வீட்டுக்கு வரார். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் வீட்டுக்கு சனி திரிகோண பலத்திற்கு விட்டால் ரொம்ப நல்லது, எல்லாம் ஓகே தான். ஆனால் 8 குடையவன் 9ஆம் வீட்டிற்கு வந்ததை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதே சனி பகவான் தான் 7 குடையவராகவும் இருக்கிறார். 7 குடைய சனி பகவான் 9ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்றும் நீங்கள் பொருள் கொள்ளலாம். அப்போ 7 குடையவர் 9ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, மனைவி வழி சொத்துக்கள், மனைவியால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் போன்றவை அதிகமாகிறது.